இப்போ பெரியார் அவர்கள் வந்து ரொம்ப லிபரலாக திங்க் பண்ணுவாங்க. இப்போ கூட தவறாக கட்டமைக்கிறாங்க. அவர் வந்து தமிழ் மொழியை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பெரியார் ஏன் சொன்னாருங்கிறத நம்ம வந்து உள்வாங்கணும். பெண் வீட்டை விட்டு வெளியே வராதுக்கான காரணம் குழந்தை பிறப்பு விகிதம்னு சொல்லும் பொழுது ரொம்ப லிபரலா இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லீடர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ கல்யாணமே பண்ணிக்காத, குழந்தை எதுக்கு பெற்றுக்கணும், தைரியமா படி, சயின்டிஸ்டா இரு, போலீஸ் ஆகு, ஆர்மி ஆகு அப்படின்னு சொல்ற கருத்துக்கள் தான் அதோடைய அடிப்படை கருத்துக்கள். ஆனா அந்த கோபமா சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் எடுத்துட்டு அடிப்படை காரணத்தை வந்து இன்னைக்கு வந்து விட்டுடுறாங்க ஆக்சுவலா. ஸோ இது மாதிரி ஒரு லிபரலா இருக்கக்கூடிய லீடர்ஸ், அம்பேத்கருடைய கருத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியாம அவர் ஏன் ஒரு ஜாதி ரீதியா அடக்க பாக்குறாங்கன்னா, அந்த கருத்துக்கள் எல்லா மக்களுக்கும் போயிருச்சுன்னா எல்லாரும் சமம்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். அவரை வந்து ஜாதி ரீதியான தலைவர்னு அடக்கிட்டா அவருடைய கருத்துக்கள் எல்லாத்துக்கும் போவாது. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப எல்லோரும் சமம்னு சொல்லாதவங்க அதிகாரத்துல இருக்கும் பொழுது இதுக்கான பிரச்சாரத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நான் வந்து படிக்கும் பொழுது எவ்வளோ புக்ஸை படிச்சாலும் இந்த ரெண்டு பிலாசபிக்குள்ள தான் ஒருத்தர் வந்து நிற்பார். நிறைய படிச்சுட்டு நிறைய உபதேசம் பேசுவார். ஆனால் அவருக்குள்ள வந்து நான் என்ன ஜாதி தெரியுமா அப்படின்னு ஒரு மெல்லிய சிந்தனை இருக்கும். நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே தான், அதே மதத்தில் வந்துடும். இந்து, முஸ்லீம்ஸ்னால இந்தியாவில் பிரச்சனைனா அப்துல் கலாம்னால உருவாக்குன மிசைல்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவை காப்பாத்திட்டு இருக்கு. அவர் ஒரு முஸ்லீம் தானே. சிம்பிள். அந்த பிரிவு வந்து தமிழ்நாடு வந்து மதத்தால பிரிச்சு பார்க்கல. அதுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் உருவாக்குனாரு பெரியாரும் அண்ணா அவர்களும் உருவாக்கும் பொழுது அதே அப்துல் கலாம் அவர்கள் இங்க படிச்சு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் செக்டரையே முக்கியமான ஒரு பிரெயினா இருந்தாருன்னா அவர் முஸ்லீமா உருவாக்கல, தன்னை இந்தியனா நினைச்சதுனால. ஸோ இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து பொதுவாக அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் தெரியாமலாம் கிடையாது. இது வந்து அரசியல் அதிகாரத்தை ஜெயிக்கிறதுக்காக, தேர்தல் அரசியலுக்காக, இந்த பெரும்பான்மையை ஓட்டை வந்து வாங்குறதுக்காக இந்த விதமான பிரச்சாரங்கள் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக சர்வார்கார் வந்து சாமியை கும்பிட மாட்டார், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ஒரு ஏத்திஸ்ட் ஆக்சுவலாக. ஆனால் இந்து அடிப்படை வாதத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை வரணும்னா தேர்தல் அரசியல் மூலியமா மெஜாரிட்டி கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த அரசியல் தான் பெரிய அரசியல் தவறுங்கிறத நான் காலேஜில் புரிஞ்சுக்கிட்டேன் படிக்கும் பொழுது. கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்கன்னா தேர்தல் அரசியலில் ஒரு பிரச்சாரம் பண்ணி அவங்க ஆட்சியில் அதிகாரத்தை வரதுக்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறதுக்கு இந்த பிலாசபியை அவங்க உருவாக்குவாங்க.